Welcome to Lalita's Lovely Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், பட் இட் பி வெரி டேஸ்டி. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரசம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். We normally make பருப்பு போட்ட ரசம், குட் ரசம், எலுமிச்சம்பழ ரசம் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் வேறு கர்நாடகா பீப்புள் யூஸ் டு மேக். whenever there is a season for this மொச்சக்காய், இந்த மொச்சக்காயில் என்னெல்லாம் விதம் உண்டோ அது எல்லாமே பண்ணுவாள். ஸோ நான் வந்து இந்த மொச்சக்காய் போட்டு எப்படி ரசம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இட் பி ரியலி வெரி டேஸ்டி அண்ட் வெரி நைஸ் ரசம் யூ வில் கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு டொமேட்டோவை குட்டியாக நறுக்கி பாத்திரத்தில் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான வெல்லம், இந்த ரசம் பொடி ஆல்ரெடி வி நோ ஹவு டு மேக் இட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரசப்பொடி, அது வேணுங்கிற ரசப்பொடி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். தாளித்து கொட்டுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் எப்போதுமே இந்த ரசத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்மால் பீஸ் போடுவேன். அது இப்போ என்ன பண்ணுவோன்னா, இதில் கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் கூட கொஞ்சம் மொச்சக்காயும் அரைச்சி அதில் விட போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இந்த ரசத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்க. முதல்ல கொஞ்சோண்டு டொமேட்டோ கூட இந்த தண்ணியை விட்டுட்டு, கொஞ்சம் டொமேட்டோ வேகணும், அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோ கூட இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய இந்த உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு சேர்க்க வேண்டிய கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து நல்லா வேகணும். இது கூட இந்த ரசப்பொடியும் சேர்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரசத்துக்கு சேர்க்க வேண்டிய உப்பு, வெல்லம், ரசப்பொடியும் சேர்த்துருக்கோம் இல்லையா. இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் இதோட இந்த மொச்சக்காயும் போடுறேன். அது வந்து நல்லா நான் குக்கரில் வச்சு நல்லா வெந்திருக்கேன் பாருங்கள். இட் இஸ் நைஸ்லி பாயில்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் பாதியை இதில் போடுறேன். அப்போ தான் அதில் உப்பு, இந்த வெல்லம் எல்லாம் அதில் பிடிச்சிக்கும், உரப்பும் அதில் பிடிச்சிக்கும். அதனால் பாதியை போடுறேன். இந்த மிச்ச பாதியை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரசம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மிச்ச பாதியை நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேன், ஒரு பாதி மூடிலையும் பாதி, கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்து பார்த்தாலும் இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நான் அந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புளி ஜூஸை அது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா இன்னும் ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சின்னு வந்திருக்கோம் இல்லையா, இந்த மொச்சக்காயும் தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம அதோட சேர்க்க போகிறோம். நல்லா இந்த புளி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி விட்டு நல்லா கொதிச்சாச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மொச்சக்காயும் தேங்காயும் அதை இதோட சேர்க்குறேன். இதில் துளியுண்டு தண்ணி அலம்பி விடலாம், அதில் வந்து வாசனை நல்லா வரும். ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். வந்து சின்ன கப்புக்கு இந்த பருப்பு ஆல்ரெடி குக்கரில் வச்சு மொச்சக்காய் வேகத்தை இதையும் வெந்து வச்சுட்டேன் ரெடியாக. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த கரைச்ச இந்த பருப்பையும், துவரம் பருப்பையும் அது கூட ஆட் பண்ணோம் பாருங்கள். இது போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதி வருது பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் நான் இந்த பருப்பையும் அது கூட ஆட் பண்ணுறேன். ரசம் பதிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து சைட் பை சைடு பாண்லியில் கொஞ்சம் நெய் விட்டு வச்சுருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். ஸோ இது கூட நெய் கூட இந்த கடுகும் ஜீரகத்தையும் போடுறேன். ஸோ இது தாளிச்சிட்டு கடைசியில் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணலாம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த பச்சை மிளகாய் இது கூட போட்டுடணும். இந்த ரசம் கொதிக்கிறத அது ஒரு மாதிரி நல்லா கம்முன்னு மனம் வரும், அந்த மாதிரி பண்ணால். ஸோ இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம தாளித்து கொட்டினதை இது கூட சேர்க்கலாம். ரசத்து கூட தாளித்து கொட்டினது அதோட போட்டாச்சு. நான் வந்து ரசப்பொடி பண்ணும்போதே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் லைட்டாக ஒரு மேலாக துளியோண்டு போட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட
மொச்சக்காய் ரசம் ரெடி ஆயாச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி வச்சிட்டோம்னாக்கா அந்த கொத்தமல்லி கருகப்பில் நம்ம தாளிச்சு கொட்டின அந்த ஸ்மெல் வந்து அதுலேயே ரீட்டைன் ஆகும். அதனால தான் இந்த மொச்சக்காய் அப்படின்னு சொல்லுவா. நம்ம கர்நாடகாவில் வந்து அதை நாம் வந்து இது மொச்சக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. அவள் வந்து அவரைக்காடு அப்படின்னு சொல்லுவாள். அவரைக்காடுன்னு சொல்லுவாள். இந்த அவரைக்காடு சீசனில் அதில் வந்து என்னெல்லாம் முடியுமோ எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் தெல் மேக். அதை போட்டு அக்கி ரொட்டி, அது போட்டு உப்புமா, அது போட்டு பிசி வேலை பார்த்த everything they make, and the manam you should say, you must really taste and see. the manamum tasteum excellent-ஆ இருக்கும். இப்போ இந்த ரசம் பண்ணியிருக்கோமே இதுவும் ஒரு மாதிரி சூப் மாதிரி நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா சுடுற சாதத்தில் இந்த நெய் விட்டுட்டு இந்த ரசத்தை நல்லா ஓட போட்டுட்டு அது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரையோ ஏதாவது ஃப்ரை பண்ண காய் போட்டுட்டு இல்லைன்னா ஒரு கூட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி and enjoy it. Let me meet you in the next lovely video. Bye bye.